தாறுமாறாக பணத்தை கொடுக்கும் தாராதேவியின் மந்திரத்தை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டம் என்பது ஆற அமர நிதானமாக வருவது இல்லை. அடுத்த நொடியே அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசினால் அடுத்த நொடியே கோடிக்கணக்கில் பணம் உங்கள் பக்கம் வர துவங்கிவிடும். அந்த அதிர்ஷ்டத்தை நம் பக்கம் ஈர்த்து தரக்கூடிய கிரீன் தாரா மந்திரத்தை பற்றி தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மகாலட்சுமி எப்படி பணம் சார்ந்த கடவுளோ அதே போல புத்த மதத்தில் இந்த கிரீன் தாரா அவர்கள் பணத்தை தரக்கூடிய கடவுளாக வழிபாடு செய்யப்படுகிறார்கள். கிரீன் தாரா ஒரு அதிர்ஷ்ட தேவதை. இவளை கூப்பிட்டால் அதிர்ஷ்டம் நம் பக்கம் அதிவேகமாக வர துவங்கும். இந்த பச்சை நிறை தாராவை வணங்கி நம்முடைய தேவைக்கும் நமக்கான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு ஒரு வரி மந்திரமும் இருக்கிறது. இதோடு சொல்ல வேண்டிய ஒரு அதிர்ஷ்ட நம்பரும் இருக்கிறது. இன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பு பின் சொல்லக்கூடிய மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பண கஷ்டம் விரைவாக தீர நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை நம்முடைய மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு இந்த பதிவிற்குள் பயணம் செய்வோம். பணம் தரும் கிரீன் தாராவுடைய மந்திரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். எல்லா வேலையையும் முடித்துவிட்டு முகம் கை கால்களை கழுவிவிட்டு வெள்ளிக்கிழமை இரவு உறங்க செல்லும் போது படுக்கையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி, அல்லது வரவேற்பறையில் உட்காந்து ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தூங்கினாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியம். முதலில் உங்களுடைய சுண்டு விரலை மட்டும் தனியாக நீட்டிக்கொள்ளுங்கள். மற்ற 4 விரல்களையும் மடக்கி கொள்ளுங்கள். மற்ற 4 விரல்களையும் மடக்கிக் கொள்ளுங்கள். 1403, அதாவது 1403, 1403 இந்த நம்பரை சுண்டு விரலால் உங்கள் முன்பு ஒரு பலகை இருப்பதாக இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதை அப்படியே இந்த சுண்டு விரலால் நீங்கள் எழுதுகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. அதாவது 1403 இதை அப்படியே காற்றுல நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே எழுதுகிற மாதிரி ஒரு கற்பனை மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே காற்றுல அப்படி எழுதுங்க. 1403 அப்படின்ற அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த கிரீன் தாராவுடைய மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லணுங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் உங்களுக்கு வேண்டியிருக்கோ அதை நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய பண தேவைகள் எவ்வளவோ அதை நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. உங்களுக்கு இது போல் செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பாசிட்டிவான எனர்ஜி, அதாவது உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையான பணம் வர துவங்கும். அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இது போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கா என்னன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக முழுமையாக இதில் நம்பிக்கை இருக்கவங்க தாங்க இதை செய்யணும். நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் செய்ய தேவையில்லைங்க. ஆன்மீகத்து மேலேயும் கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருக்கவங்க தயவுசெய்து இதை நீங்கள் பின்பற்றலாம். அப்படி நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை செய்ய தேவையில்லைங்க. சரி, இந்த கிரீன் தாராவுடைய மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓம் தாரே துத் தாரே தூரே சோஹா, இதாங்க அந்த மந்திரம். இதை நான் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் தெரியாதவங்க பார்த்து இதை படிச்சுக்கோங்க. 27 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். இது ரொம்ப ஈஸி தாங்க. ஓம் தாரே துத்தாரே தூரே சோஹா, இதாங்க அந்த மந்திரம். இது ரொம்ப உங்களுக்கு வேணால் ஆங்கிலத்துலேயும் நான் இதை கொடுக்குறேன், தமிழ்லேயும் உங்களுக்கு இந்த மந்திரத்தில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய பணப்பிரச்சனைகள் சரியாக வருது நிச்சயங்க. கண்டிப்பாக இதை ரொம்ப 100% நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்குங்க. நம்ம எப்படி மகாலட்சுமி தாயாரை வணங்குறோமோ அதே போல் தாங்க புத்த மதத்தில் இந்த கிரீன் தாராவை மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக வணங்குறாங்க. ஆகையால் இந்த கிரீன் தாரா மந்திரத்தை சொல்கிற உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம் நடக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லி அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி ஏதாவது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த மந்திரத்தோடைய
சக்தி உங்களுக்கு பலிதமாயிடுச்சுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இதை சொல்லிட்டு வாங்க இந்த மந்திரத்தை. புத்த மதத்தில் இருக்கவங்க இந்த க்ரீன் தாராவை வந்து நம்ம மகாலட்சுமியை கும்பிடுற மாதிரி அவங்க க்ரீன் தாரா இந்த தாராவை வந்து க்ரீன் தாராங்கிற இந்த மகாலட்சுமி அவங்க வணங்குறாங்க. இதை வந்து நீங்கள் நிச்சயமாக வீட்டில் இது போல் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் வந்து இது வந்து செய்யலாம். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். அதோட ஒரு நம்பரும் சொல்கிறேன். அந்த நம்பரையும் வந்து நீங்கள் அந்த சொல்கிற மெத்தடில் எழுதிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தான் அதிகபட்சம், உங்களுக்கு 10 நிமிஷம் கிடைச்சா போதும் டைமு. நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் மனமாற ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு இதை வந்து நீங்கள் சொல்லணுங்க. அப்போ தாங்க இது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும்.